இப்போ இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்யும்னு பார்க்குறப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு 6வது ராசியாக வர்றதுங்கிறது வந்து இந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் மற்றும் அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த எல்லாத்துக்குமே வந்து இந்த ராகு கேது பயிற்சிகள் பொருந்தும். இப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ராகு பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருந்து தன்னோட பாசிட்டிவான சஞ்சாரத்தை செஞ்சுட்டு வந்தார். ஸோ இப்போ வந்து ராகு பகவான் தன்னோட பாசிட்டிவான சஞ்சாரத்தை முடிச்சுட்டு தன்னோட 10ஆம் இடத்து அதாவது வர்ற 13/2/2019 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றதுங்கிறது வந்து 11ஆம் இடத்தளவுக்கு பலன்களை செய்யலைனாலும் 10ஆம் இடம்ங்கிறது ரொம்ப நல்ல இடம் தான். அதாவது வந்து ஒரு 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும்பாங்க, ஒரு பாவையாவது இருக்கணும்பாங்க. ஸோ வந்து இதுவும் ரொம்ப பாசிட்டிவான பலன்களை தான் செய்ய போகுது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்க்குறப்போ ராகு பகவான் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தொழிலில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படும். அதாவது சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களாகட்டும், பெரிய அளவில் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய மாற்றங்கள்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன மாற்றங்கள். அதாவது வந்து வேலையாட்கள் சரியாக அமையாமல் போகிறது. அதாவது ராகு வந்து தனித்து வந்து 10ஆம் இடத்துல போகிறது. தொழில் 10ஆம் இடம்ங்கிறது வந்து ஜென்ரலாகவே தொழில் ஸ்தானம் தான். ஸோ தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய அளவுக்கான மாற்றங்கள் எதுவும் இல்லைனாலும் லேபர்ஸ் கரெக்டாக கிடைக்காமல் இருக்கிறது, அதே சமயம் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் வெயிட் பண்ணுற இந்த லைசன்ஸ் வந்து ரொம்ப டிலேயாக கிடைக்கிறதுங்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன இடர்பாடுகள் தான் வரும். பட் இந்த டைமில் வந்து தொழில் செய்கிறவங்க பெரிய முதலீடை தவிர்த்துறதுங்கிறது நல்லது. அதுவும் வந்து உங்கள் பெரிய முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் இப்போ ரெகுலராக பார்க்குற ஜோதிடர்கிட்ட அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போகிறதுங்கிறது நல்லது. அதே சமயம் வந்து தொழிலுக்காக வந்து இந்த டைமில் சில நேரங்களில் கடன் பட வேண்டி வரும். அந்த கடன்களும் வந்து நீட்டாக அடைஞ்சிரும். அதனால் எந்த நெகட்டிவும் நடக்க போகிறதில்ல. ஒரு சிலர் வந்து இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க, ஒரு சிலர் இந்த 10ஆம் இடத்து ராகுவால் தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலை விட்டுட்டு ஒரு புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது, அல்லது வந்து ஒரு சிலர் வந்து தான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலை வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் வரணும், இன்னொரு பிரான்ச்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க, எஸ்பெஷலி வந்து இந்த கடை வச்சுருக்கவங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா, அதாவது இன்னொரு பிரான்ச் போகிறதுக்காக நீங்கள் கடன் வாங்க நேரிடும். அந்த கடன் ஈஸியாக அடப்பட்டுரும். ஏன்னா தொழில் விருத்தியானங்கிற மாதிரி அமைப்பு தான் இருக்கே தவிர தொழிலில் வந்து கெட்டு போயிருங்கிற மாதிரி அமைப்பு எதுவுமே இல்லை. இந்த டைமில் வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, கேதுவும் சனி பகவானும் சேர்ந்துருக்கிறாங்க. அதுவும் வந்து தனுசு ராசியில். தனுசு ராசி உங்கள் ராசிக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடமாக வர்றதுங்கிறது வந்து தனுசு ராசி. ஸோ வந்து கேது வந்து 4ஆம் இடத்துக்கு வருது. அதே 10ஆவதுக்கு வந்து சனியும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுங்க வந்து ஒரு ஜென்ரலான விதி வந்து என்னென்னா, சனி 4ஆம் இடத்துல இருக்கும்போது வந்து நாய் மாதிரி சுற்ற வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதெல்லாம் சும்மா ஜோதிட விதிக்கு வேணால் ஒர்க் அவுட் ஆகுங்க. பட் ப்ராக்டிக்கலான லைஃப்க்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்தில் கேதுவும் சனியும் சேர்ந்துருக்கிறதுனால வந்து யாருக்குமே ரிப்பேர் ஆகாத பார்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கிற 2 வீலரோ இல்லை 4 வீலரோ அந்த டைமில் வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுதான் வந்து நெகட்டிவே. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சியில் நெகட்டிவான ஒரு பலன்னு சொல்லணும்னா அது இதுதான் சொல்லணும். உங்கள் வீட்டில் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து ஏதோ ஒரு பொருட்களை வந்து ரிப்பேர் ஆகிறது, அந்த மாதிரியான சின்ன சின்ன நெகட்டிவான பலன்கள் தான் நடக்கும். ஸோ அதனால் வந்து பெரிய பாதிப்புகள் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற கேது மற்றும் சனி பகவான் வந்து உங்களை வந்து மேலும் சோம்பலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்கிறதுனால, அதாவது வந்து தொழில்துறையில் நீங்கள் புதுசாக முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முதலீட்டுக்கு தகுந்த மாதிரியான ரிட்டனை வந்து நம்மளால் எடுக்க முடியுமா அவட யோசிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இந்த டைமில் மிக முக்கியமான நேரத்தில் வந்து நீங்கள் தூங்கிடுவீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய நெகட்டிவே. சோம்பேறித்தனம் அதிகரிக்கும்னு சொல்லலாம். அதாவது சுகஸ்தானத்தில் கேதுவும் சனியும் இருக்கிறனால. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே சனி பகவான் வந்து ரொம்ப ஸ்லோவான பிளானெட்டு, 10ஆவதுக்கு கேது பகவான் அதை விட ஸ்லோவான பிளானட். அதாவது தனிமையை விரும்பக்கூடியவர், யார்கிட்டையும் பேச மாட்டார், அவர் உண்டு அவர் வேலையுடன் இருப்பார், அந்த மாதிரியான பிளானட்டுங்கிறதால இந்த டைமில் வந்து மிக முக்கியமாக இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதே சமயம் வந்து இந்த பொருள் விற்கிறதுக்கான, அதாவது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கலாம், நீங்கள் ஒரு ஷோரூம் வச்சுருக்கலாம், அல்லது வந்து நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கலாம். ஒரு பொருளை வந்து அந்த பொருளை பற்றியான தகவல்களை எடுத்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் அந்த பொருளை விற்க முடியாத சூழ்நிலை வர்றதுக்கான காரணம் என்ன வரும் அப்படின்னா, அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நான் இப்போவே பண்ண வேண்டிய வேலையை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம்ங்கிற அந்த போஸ்ட்போன் பண்ணிட்டு போகிற வேலைங்க வந்து இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கச்சிதமாக செய்வீங்கன்னு சொல்லலாம். அதுவும் இந்த எஸ்பெஷலாக இந்த கேதுவை வச்சு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். நீங்கள் மன அளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி, உங்கள் உடம்பை வந்து வலிமையை வச்சுக்கிறது, நல்ல ஆகாரங்களை சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாலே உங்களை உடம்பை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுங்கிறது தான் இந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான பரிகாரமே இதுதான். இது மட்டும் இல்லாமல் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து 5ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்துக்கு உரியவர். ஸோ இந்த சனி பகவான் வந்து 4ல் வந்து அர்த்தாஷ்டம சனியாக நடக்கிறதுங்கிறதுனால உறவினர்களிடையே, அதாவது சொந்த பந்தங்களுக்கிடையே வந்து
கொஞ்சம் மனக்கசப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து தாய் வழியாகட்டும், அதே சமயம் மனைவி வகையில் இருக்கிற சொந்த பந்தங்கள் மூலயமா சின்ன சின்ன கசப்புகளுக்கு ஆளாக நேரிடும் சொல்லலாம். அதே சமயம் வந்து எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு சந்தேகம் வந்துடுறதுக்கான வாய்ப்பு, அதாவது ஒருவேளை இந்த பொருள் களவு போயிருக்குமோ, இல்லை இவங்க இந்த தப்பு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிகழுங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சந்தேகப்படுறதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அதை தடுக்கவே முடியாது சந்தேகப்படுறதுங்கிறத. அதே சமயம் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி வந்து பாசிட்டிவாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த டைமில் கெடுதலான பலன்கள் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து கோச்சார பலன்கள் வந்து நம்ம பொதுவான பலன்களாக சொல்லிகிட்டு இருக்கோம். பத்தாவதுக்கு வந்து இந்த சனி பகவானால் ஏன் வந்து பெரிய நெகட்டிவ் எதுவும் நடக்காது அப்படின்னா, சனி பகவான் வந்து 3ஆம் இடத்து பார்வை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் பயந்துக்கிற அளவுக்குலாம் 4ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து உங்களை ஸ்லோ பண்ணுவார், அவ்வளோதான். உங்களோட ஸ்பீடை வந்து நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதை 30 கிலோமீட்டர் பண்ணிடுவார், 50 கூட பண்ண மாட்டார், 30 கிலோமீட்டர் பண்ணிடுவார். ஸோ அந்த ஸ்லோனஸ் வந்துருங்கிற ஒன்று தான் வந்து இந்த நெகட்டிவ் பாயிண்ட்டு. மற்றபடி வந்து கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேலைக்கு போய்ட்டு இருக்கவங்களுக்கு வந்து அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் வேலையாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த இடமாற்றமோ இல்லை வந்து ஊர் மாற்றமோ எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு வந்து இந்த டைமில் கொஞ்சம் வித்தியாசமான பலன்கள்லாம் கிடைக்கும். அதாவது வந்து நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் கேட்டிருப்பீங்க இடமாற்றம் வந்து, பட் இப்போ வந்து நீங்கள் இருக்கிறத விட ரொம்ப தொலைவு தூரத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சுகஸ்தானத்தில் வந்து கேது இருக்கிறதுங்கிறது வந்து அவர் பண்ணக்கூடிய பலன்கள் இதுதான். மற்றபடி வந்து வீட்டில் இருக்கிற பெண்களாகட்டும், அதே சமயம் கணவனாக இருந்தால் மனைவிகிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் ரொம்ப பாசப்பிணைப்பாக இருக்க போகிறீங்க இந்த டைமில். இது வரைக்கும் இருந்த இடர்பாடுகள் எதுவும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 பேருமே வந்து விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது நல்லது. ஏன்னா வந்து சனி பகவான் வந்து கேதுவோட சேர்ந்துருக்கிறதுங்கிறது வந்து பல வகையில் இது பாசிட்டிவான பலன்கள் தான். அதாவது குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வம் தெரியுது, குலதெய்வம் வழிபாடு பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் போய் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரதுங்கிற பாசிட்டிவான பலன்கள் தான் நடக்கும்னு இருந்தாலும், மிக முக்கியமாக இந்த சோம்பேறித்தனத்தை வந்து குறைச்சிக்கிறது நல்லது. மற்றபடி வந்து ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது ரெகுலராக இல்லைனாலும் நீண்ட நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோயில், அதாவது திருப்பதியாக இருக்கலாம், இல்லை ஷீரடி பாபா கோயிலுக்கு போகணும்னு நினச்சிருந்தவங்க, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் உங்கள் உறவினர்களோ இல்லை நண்பர்களோ யாராவது வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் உங்கள் டக்குன்னு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தான் நடக்குமே தவிர கேதுவால் வந்து பெரிய நெகட்டிவ் எதுவும் இல்லை. அதே சமயம் வந்து மாணவர்களை பற்றி சொல்லணும்னா, இந்த ராகு பயிற்சியில் படிக்கிற நேரத்தில் படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அதே சமயம் வந்து நீங்கள் படிப்பை விட்டுட்டு வேறு இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதை முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப எஸ்பெஷலாக சொல்லணும்னா 10th +2 எழுதுகிற மாணவர்கள் வந்து இப்போ இருந்தே படிப்பு மேலே மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் தான் வருங்கிறதால இந்த டைமில் இருந்தே நீங்கள் படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது மற்ற நேரத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, புக்கை கையில் எடுத்து வைக்கும்போது தான் உங்களுக்கு தூக்கம் வரும். இதுதான் வந்து நெகட்டிவே. ஸோ வந்து காலையில் எந்திரிச்சோன்னையே, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சோன்னையே படிக்கிறதுங்கிறத விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வார்ம் அப்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி வந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடுற எஃபர்ட்டை பொறுத்து தான் உங்கள் ரிசல்ட் வரும். இதில் வந்து ராகு கேது சனி பண்ணுவார் அப்படிங்கிறதுலாம் செகண்டரி. நீங்கள் உங்கள் எஃபர்ட் அந்தளவுக்கு போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயம் வந்து இந்த படிப்பு முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அந்த டைமில் வேலை கிடைக்கும். அதாவது டிகிரி முடிச்சுட்டு 6 மாதம் ஆச்சுங்க, 1 வருஷம் ஆச்சு, எனக்கு கரெக்டான வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த டைமில் வந்து நிச்சயமான வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த கம்பெனிலே கிடைக்கும். பட் ஒரு கிரேடு கம்மியாக கிடைக்குங்கிறது தான் அதில் ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சுகஸ்தானத்தில் வந்து சனியும் கேது இருக்கிறதால எடுத்தோடனே டாப்பில் போய் உட்கார வைக்க மாட்டாங்க. மற்றபடி வந்து உங்கள் வேலையே கிடைக்காது அப்படின்னாலாம் சொல்லவே வரல. கண்டிப்பாக வேலை கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்த போஸ்டிங் கிடைக்காது, அவ்வளோதான். மற்றபடி வந்து உயர்கல்வி படிக்கிறவங்க, இந்த காலேஜ் போய் சேர்றவங்க வந்து எனக்கு அந்த காலேஜில் சீட் கிடைக்கல, இந்த எதிர்பார்த்த காலேஜில் சீட் கிடைக்காம இருந்திருப்பீங்க. இந்த டைமில் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேயே படிப்புக்கான சீட்டு கிடைக்கும். ஏன்னா வந்து 10ஆம் இடம்ங்கிறது வந்து தொழில் ஸ்தானம். எஸ்பெஷலி வந்து தொழில்துறையில் படிக்கிறவங்களுக்கு, இந்த இன்ஜினியரிங் படிக்கிறவங்களாகட்டும் இல்லை டிப்ளமோ படிக்கிறவங்களாகட்டும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த சீட்டுக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லலாம். மற்றபடி வந்து கேது பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுங்கிறது வந்து பேசிக்காகவே ஜோதிட விதியில் ரொம்ப பாசிட்டிவான பலன்கள் எதுவும் செய்ய போகிறதில்ல. ஸோ இந்த டைமில் வந்து வாகனங்கள் மாற்றுறவங்க, அதாவது வந்து கனரக வாகனங்கள் வச்சு தொழில் பண்ணிருக்கவங்களாகட்டும், அதே சமயம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களாகட்டும், இவங்க எல்லாருமே வந்து இந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு வாகனங்கள், அதே சமயம் வீடு சம்மந்தமான விஷயங்களில் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கிறங்கிறது நல்லது.
செகண்ட்ஸ் கார் வாங்க போகிறேன் இல்லை புதுசாக கார் வாங்க போகிறேன்னு நினைக்கிறவங்க வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸை எப்பவுமே கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமானது. அதே மாதிரி இந்த உத்திர நட்சத்திரம் கன்னிராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை செய்யணும்னு பார்க்குறப்போ ஒரு சிலருக்கு வந்து தொழில் ரீதியாக வந்து இத்தனால சில இடைஞ்சல்கள் இருந்திருக்கும். அந்த இடைஞ்சல்கள் எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நிச்சயமாக தென்படும். மற்றபடி வந்து தொழிலை வந்து நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு இடம் மாற்றுறது, நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் தொழில் அமையலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைமில் வந்து தொழில் அமையாதுங்கிற மாதிரி அமைப்பு. பட் அந்த தொழிலுக்காக கூடுதல் செலவாகிறங்கிறது ஒரு நெகட்டிவான பாயிண்ட் இருந்தாலும் அந்த செலவு கூட பாசிட்டிவான செலவாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மெயினாக வந்து உத்திர நட்சத்திரத்தில் படிக்கிற மாணவர்கள் வந்து இந்த டைமில் கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டாக கிடைக்கும்னு முதலே சொல்லியிருந்தோம். இது வந்து தெளிவாக உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவாக பொருந்தும். மற்றபடி வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி வந்து ரொம்ப பாசிட்டிவாக இல்லைனாலும் நெகட்டிவான பலன்களை செய்யாதுன்னு சொல்லலாம். அடுத்த வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை செய்யணும்னு பார்க்குறப்போ அஸ்த நட்சத்திரங்கிறது வந்து ஒரு சிலர் வந்து இந்த தொழிலில் வந்து புதிய மெஷினரி கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி வைக்கணும், அல்லது வந்து புதிய மெஷினரி ஆட் பண்ணணும், இல்லை நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும், தொழிலை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தணுங்கிற மாதிரியான அமைப்பில் பல நாளாக யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்காக கடனுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த கடனெல்லாம் இப்போ கைக்கூடி வரணுங்கிற மாதிரியான டைம். ஸோ இந்த டைமில் வந்து தொழிலை வந்து அபிவிருத்தி பண்ணுறதுக்கான டைம் வருது. அதுக்காக கடன் வாங்கணும், அந்த கடனுக்கு வட்டி கட்டணும், அந்த அமைப்பு தான் இருக்குது. மற்றபடி வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி பாசிட்டிவான பயிற்சியாக இருக்க போகுது. எஸ்பெஷலி வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பெண்களுக்கு வந்து ரொம்ப நாளாக கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லபடியான வரன்கள் தேடி வரும்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, அது வந்து சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் பிறந்தவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி வந்து என்ன மாதிரியான பலன்களை செய்யணும்னு பார்க்குறப்போ சித்திரை நட்சத்திர 1ஆம் 2ஆம் பாதங்களுக்கு வந்து இந்த ராகுகேது பயிற்சி நல்லதும் இல்லாமல் கெட்டதும் இல்லாமல் ரெண்டும் கலந்த மாதிரியான பலன்களை தான் செய்யும். நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அதாவது வந்து 4 நாள் சூப்பராக போயிட்டுருக்கும், 3 நாள் வந்து உங்களை முடக்கி வச்சிடும் மீன்ஸ் உங்களை நீங்களே முடக்கி வச்சுக்குவீங்க. எப்படி அப்படின்னா இந்த சனியும் கேதுவும் சேர்ந்துருக்கிறதால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவீங்க, சோம்பேறித்தனம் அதிகமாகிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சியை பாசிட்டிவாக கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த ராகுகேது பயிற்சியில் பாசிட்டிவ்னு சொன்னோம்னா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக சொல்லலாம். அதை வந்து தொழில் அமையாதவங்களுக்கு தொழில் அமையிறது, அதுக்காக வந்து கடன் படுறது, நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கிறங்க மாதிரியான பாசிட்டிவான பலன்கள் இருந்தாலும் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் சுறுசுறுப்பை வந்து மேம்படுத்திக்கணுங்கிற மாதிரியான டைம் தான் இந்த டைமில் வந்திருக்கு. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானத்தில் போய் கேதுவும் மற்றும் சனி பகவான் இருக்கிறதுங்கிறத நெகட்டிவ். மற்றபடி வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் வந்து இந்த டைமில் புக்கை திறந்து வச்சா தூக்கம் வந்துடும், அந்த மாதிரியான டைம் தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வார்ம் அப் பண்ணுங்கள், கொஞ்சம் சைக்கிளிங் போய்ட்டு வாங்க படிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ வந்து உங்களை சுறுசுறுப்படுத்திக்கிறது தான் வந்து இந்த டைமில் நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரமே. மற்றபடி வந்து சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி பாசிட்டிவான பயிற்சி தான், நெகட்டிவான சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த சனி கேதுவோட காம்பினேஷனை மட்டும் கன்ஜங்ஷனை மட்டும் தான் சொல்லணும், மற்றபடி நல்லாயிருக்கும். ஸோ வந்து இந்த ராகுகேது பயிற்சியில் வந்து சிம்மராசிக்காரங்க என்ன மாதிரியான கன்னிராசிக்காரங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு பார்க்குறப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வாரம் வந்து பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. அந்த அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதுங்க ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கட்டும். அதே மாதிரி சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு கம்பல்சரியாக சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச பால், தேன், கல்கண்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு போய் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். ஸோ அந்த சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் பண்ணுறதுனால வந்து இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், அதாவது சங்கடங்கள்னாலே எப்படி வரும் அப்படின்னா உங்கள் சோம்பேறித்தனத்தினால வரக்கூடிய சங்கடங்களாக தான் இருக்குமே தவிர வேறு புது சங்கடங்கள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் கேது பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதுங்கிறது பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது வந்து கேது பகவானை வந்து கொஞ்சம் கூல் பண்ணும், அவ்வளோதான் விஷயமே. ஸோ இதுதான் வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.